நண்பர்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்மள எவ்வளவு முட்டாளாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும். ரீசெண்டா தான் பட்ஜெட் முடிஞ்சது. நீங்க ஒரு பிஜேபி சப்போர்ட்டிங் சிஏ கிட்ட கேட்டாலும் இந்த பதில் வரும். இந்த டைம் பெரிய சேஞ்சஸ் ஒண்ணும் இல்லைங்க, பட் பெருசா ஒண்ணு நடந்திருக்கு. ஃபாரின் கிளவுட் கம்பெனிஸ் யூசிங் இந்தியன் டேட்டா சென்டர்ஸ் இவங்களுக்கு 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடேன்னு நிர்மலா மேம் சொல்லியிருக்காங்க. I propose to provide tax holiday till 2047 to any foreign company that provides cloud services. இல்லன்னு சொல்லவே முடியாது, ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப நம்மள முட்டாளாக்குன டைம் லைனை கொஞ்சம் பார்ப்போம். மிட் 2025ல இல்ல, லேட் 2025ல அதானி கூகுள் கூட பார்ட்னர் பண்ணி பிக்கெஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் ஆரம்பிக்க போறாங்க. சென்னை, நொய்டா, வைசாக் அண்ட் ஹைதராபாத். ஜனவரி 2026ல ஜியோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் ஜாம் நகர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 1st February 2026ல தாக்கல் பண்றாங்க. அது எப்படிடா திமுங்களும் அவ்வளோ சீக்கிரம்? ஃபாரின் கம்பெனிஸ் will pay zero tax for the next 21 years. ஆனா foreign companies will save billions of taxes. பட்ஜெட்ல இப்படி தாக்கல் செய்யப்படுறாங்கிறது முன்கூட்டியே தெரியும். ஏன் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியும்? அப்போ இந்தியா என்ன சொல்ல வருதுன்னா, மொனோபொலி தான், ரெண்டே பேர் தான், அவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வருதா? இல்ல லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் நாங்க ஃபோக்கஸே பண்ண மாட்டோம், அப்பர் கிளாஸ் மட்டும் குரோ ஆனா போதும், அவங்களுக்கு ஏத்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இருந்தா போதும் சொல்ல வருதா? எல்லாத்துக்கு மேல இவங்களுக்கு மட்டும் எப்படி இது தெரியுது, இவனுங்க மட்டும் எப்படி இதை யூஸ் பண்றாங்க? என்னுடைய ஒரே ஒரு கேள்விதான், why government is leaning towards அம்பானி and அதானி? அவங்க வளர்ந்தா போது இந்தியா வளர்ந்துருச்சு அப்படின்னா you are wrong my friend. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வளர்ச்சி இருந்துச்சுன்னா அது வளர்ச்சி கிடையாது, டியூமர்.